மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போன ஞாயிறு அன்று ஒரு 7:30 மணிக்கு திருவெற்றி எம்எல்ஏ எனக்கு தொலைபேசி வாயிலாக அன்னைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கொசஸ்தலை ஆறில் நிறையா மீன்கள் செத்து மிதக்குது, அது என்னென்னு பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே என்னோட மேற்கன்ற அமைப்பு இங்கே ஏற்கனவே இருக்குது. மணாலி இன்னொரு முக்கியமாக ஆலைகளை கண்காணிக்கணும்னா மேற்கன்ற அமைப்பு மாசுக்கட்டு வாரியம் வாரியம் இதில் செயல்படுது. அவங்களோட உடனே நான் அறிவுறுத்தல் மேலே 8 மணிக்கே ஆஃபீஸர்ஸ்லாம் கிளம்பி போனாங்க. போனதில் நிறைய மீன்கள் செத்து கிடந்தது. அதில் முக்கியமாக 5 பகுதியில் அவங்க ஆய்வு பண்ணாங்க. முக்கியமாக ரயில்வே பிரிட்ஜ், அதாவது பக்கிங்ஹாம் கெனாலோட ரயில்வே பிரிட்ஜ் கிட்ட, அப்புறம் பக்கிங்ஹாம் கெனாலும் கொஸ்தலை ஆறும் சேரக்கூடிய இடத்துல, எண்ணூர் முகத்துவாரத்தில், அப்புறம் கொஸ்தலை ஆறு நியர் காட்டுப்பாக்கம் அதுக்கிட்ட, அப்புறம் என்சிடிபிஎஸ் கூலிங் வாட்டர் டிஸ்சார்ஜ் பாயிண்ட் அந்த இடத்துல ஆய்வு பண்ணாங்க. அதில் அவங்க கண்டறிஞ்சது என்னென்னா, 2 இடங்களில் முக்கியமாக மீன் செத்து கிடந்த இடத்துலையும் ரயில்வே பிரிட்ஜ் கெனால்லையும் பக்கிங்ஹாம் கெனால்லையும் 2 இடத்துல டிசால்ட் ஆக்சிஜன் கம்மியாக இருந்தது. மெயினாக இந்த மீன்கள் செத்து மிதப்பதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா டிசால்ட் ஆக்சிஜன். அது 4 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேலே இருக்கணும். ஆனால் அந்த 2 இடங்கள்லையுமே 2 இருந்தது. முக்கியமாக நிறைய நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது இதுக்கு சில காரணங்கள் இருந்தாலும் அந்த மெயினாக அந்த டிசால்ட் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுக்கு மனித கழிவுகள் கலப்பதுக்கும் சில காரணங்கள் இருக்குது, கழிவுநீர் கலக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. அப்போ நம்ம சுற்றி உள்ள ஃபேக்ட்ரியில் கழிவுநீர் ஏதாவது வந்திருக்கா, டாக்ஸிக் கேஸ் ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு கண்டறியும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எண்ணெய் படலங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா முன்னாடியே எண்ணூரில் எண்ணெய் கொட்டி அதெல்லாம் நிறைய கிளியர் பண்ணியிருக்காங்க மாசு கட்டு சார்பாக. அப்படி பார்க்கும் போது எதுவுமே அந்த மாதிரி நடக்கலை. அப்போ நிறையா விஷயத்தில் நம்ம ஹேண்ட் மீட்டரை வச்சு நிறைய இடத்துங்களில் ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணும்போது டெம்பரேச்சருமே நார்மலாக தண்ணிகள் இருந்து, உடனே அந்த இறந்த மீன்களை நம்ம ஆய்வுக்காக ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டியூட்டில் சென்னையில் எல்லாமே ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. அவங்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2150 கிலோ மீன்கள் இறந்துருந்தது. அதை உடனே சென்னை கார்பரேஷனோட ஒத்துழைப்போடு சேர்ந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியாச்சு மாசு ஏற்படாத வகையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் நம்ம கழிவுநீர்னால தான் கலந்துருக்குன்றதை நம்ம இப்போதைக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம டெஸ்டிங்காக இந்த வாட்டர் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கோம். இந்த மீன்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுறோம். இதில் 18/8/2026 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஜாயின்ட் கமிட்டி, அதாவது முழுமையாக விசாரிக்கின்றக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அதில் ஜாய்ஸ் ஆலிவ் ரேச்சல்ன்ற ஜாயின்ட் டைரக்டர், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்டோட ஜாயின்ட் டைரக்டர், அப்புறம் டாக்டர் அருணா, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜோட ப்ரொஃபஸர், அப்புறம் எங்கள் மாசுக்கட்டுப்பாட்டு டிஎன்பிசிபி சார்பாக மணிமேகலைன்ற ஜேசி மேம், அப்புறம் விஜயலட்சுமின்ற இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இவங்க 4 பேரையும் சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கோம். இவங்க 10 நாளுக்குள்ள டீட்டெயிலாக இதை பற்றி ரிப்போர்ட் சமர்ப்பிக்க நம்ம நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி நம்ம சொல்லியிருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான் முழுமையாக அதை பற்றி நான் அந்த சபையில் விவரிக்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கொடுத்த பதிலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா குழு அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதுதான் நாங்களும் கேட்டோம். குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குழு அமைச்சு விசாரணை மேற்கொள்வதற்கு முன்னாடவே இது போன்ற ரசாயன கழிவுகள் எதுவும் கலக்கப்படவில்லை என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். அதை மட்டும் அவர் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு நீரில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது என்று சொன்னால், அதோடைய தன்மை மாறுகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு ரசாயன கழிவுகள் கலப்பதன் மூலியமாக தான் அந்த நீரினுடைய தன்மை மாறும். முடிச்சிடறேன் சார், முடிச்சிட்ட உடனே தன்மை மாறக்கூடும். அப்படி எதுவும் கலக்காம எது விஷயமும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியது என்பது அந்த நிறுவனங்களை இன்னும் அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஸ்டைலாக மாறிவிடும். அந்த நிறுவனங்கள் மீது விசாரணையின் அறிக்கையில் இறுதியில் அந்த நிறுவனங்களிலிருந்து கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் அந்த நிறுவனங்களிலிருந்து தண்டம் வசூலி செய்து அதை அகற்றுகின்ற பணிகளுக்கும் சரி, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி நிவாரணம் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா கடந்த காலத்தில் எண்ணெய் பற்றி சொன்னோம். எண்ணெயெல்லாம் நம்ம வாளியில தான் எடுத்து வெளியில் ஊற்றிக்கிட்டு இருந்தோம். கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம், அந்த எண்ணெய் கசிவுகள்லாம் பண்ணும்பொழுது அதற்கெல்லாம் டெக்னாலஜி வேணும்னா எந்த நிறுவனத்திலிருந்து எண்ணெய் கலந்ததோ அந்த நிறுவனம் அதை அகற்றி தர வேண்டும். அப்படி அந்த நிறுவனங்களுக்கு கடுமையான தண்டங்களை விதித்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள் மறுபடியும் நடக்காம தடுக்க முடியும் என்று சொல்லி, மீண்டும் அந்த விசாரணை குழு அறிக்கை வருவதற்கு முன்பு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களோ கெமிக்கல் ஃபேக்டரியிலிருந்து வரலை என்ற முடிவுக்கு வர வேண்டாம் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரியும், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நிறைய டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு நிறையா அந்த ஹேண்ட் மீட்டரை வச்சு சில விஷயங்களை பேராமீட்டர்ஸ் நம்ம ஒரு பேராமீட்டரில் 5 பேராமீட்டர் அளந்திருக்கோம்.
அதில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சிவேஜ் சிஸ்டம்னால தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டெஸ்டிங்க்கு நம்ம அனுப்பியிருக்கோம். மேக்ஸிமம் ஒருவேளை அந்த நான் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே தமிழ்நாடு அரசு இந்த எங்களோட அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றம் செய்கிற, அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய, மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், தப்பு பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு இடத்துக்கும் கடுமையாக ஆய்வு சேர்ந்து, அதாவது டையிங் யூனிட்டாக இருக்கட்டும், நிறைய இடத்துங்களில் ஆற்றுல இருக்கக்கூடிய எந்த நிறுவனமாக இருக்கட்டும், பாரபட்சம் பார்க்காம இந்த அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இதில் வந்து நாங்கள் முக்கியமாக மணலி எண்ணூர் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் வந்து சரியாக செயல்படுத்தப்படலை. அதுக்கு சரி பண்ணுறதுக்கு நாங்கள் முழுவீச்சில் இறங்கியிருக்கோம். அதனால தான் இந்த சீவேஜ் வாட்டர் சிஸ்டம் கலந்ததாக நாங்கள் கேள்விப்படுறோம். அதே மாதிரி இந்த சாக்கடை மனித கழிவினால தான் டிசால்வ் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகும். அதனால தான் டெக்னிக்கல் டீம் வச்சு சொல்லி நான் ஓரளவு அதை விஷயத்த சொல்கிறோம். மற்றபடி ஃபேக்ட்ரியில் கழிவு மேக்ஸிமம் கிடக்கலன்றதான் எங்களோட அறிக்கைன்றதை